Hi friends, welcome to Challam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான 4 மில்க்ஷேக் ரெசிபீஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ 4மே ரொம்பவே ஹெல்த்தியானது. மார்னிங் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் குழந்தைங்க சரியாகவே சாப்பிட்றது இல்லையா? ஸோ கவலையை விடுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மில்க்ஷேக் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்தா பால் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க. இதுக்கு வந்து நம்ம பிஸ்தா ஊற வைக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஸோ இந்த அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒயிட் சுகருக்கு பதில் இது கூட சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மில்க் சேர்த்து நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் 1 டம்ளர் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு பிஸ்தா பால் ரெடி ஆகிடும். ஸோ மார்னிங் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி அவங்க திப்பியாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக நம்ம வந்து பால் கொடுக்கறத விட இந்த மாதிரி பிஸ்தா, பாதாம் அந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாமே அவங்களுக்கு மார்னிங் டைமில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அன்னைய பொழுது அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக ஒரு ரோஸ் மில்க் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து சம்மர் அப்படிங்கிறதுனால வந்து பாலை முதல்ல காய்ச்சிட்டு அதை வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸ் கிடைக்கிது இல்லையா? ஸோ அதை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சப்ஸா ஊற வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதை இது கூட சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே லைக் பண்ணி குழந்தைங்க குடிப்பாங்க. நம்ம வந்து வெளியில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி குடிக்கிறது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரியான சம்மர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து சப்ஸா சீட் எல்லாமே சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ஸோ குழந்தைங்க ஸ்கூலு விட்டு வர டைமில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்ததும் குடித்தாங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்போட்டா பழத்தில் ஒரு சார்ஜா ஷேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பாலை காய்ச்சிட்டு அது ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் கட்டியாக ஆகிற மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர், 2 ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ சப்போட்டா பழம், பூஸ்ட்டு, சுகர் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நம்ம கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட சார்ஜா ஷேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து குடித்தோம் அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ வந்து இது மேலே கொஞ்சமாக வந்து பூஸ்ட் இல்லை மைலோ, ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ரொம்பவே விரும்பி லைக் பண்ணி குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சப்போட்டா பழத்துலன்னு இல்லாமல் ஆப்பிள், அப்புறம் வந்து பனானா, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ அடுத்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்பிள், பேரிச்சம்பழம், கேரட் அண்ட் கொஞ்சமாக பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ 2 கப் மில்க்கு, அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர். இதில் வந்து நம்ம டேட்ஸு சேர்த்துக்கிறதுனால நீங்கள் வந்து சுகர் ஆப்ஷன் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப 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 ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் வந்து இது வாங்கி கொடுத்தா சத்தாக இருப்பாங்களா, அது வாங்கி கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பாங்களான்னு ட்ரை பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னா கூட கவலையப்பட தேவையில்லை. ஸோ அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த ட்ரிங்க்கு நீங்கள் குடிக்கிற அன்னைக்கு. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்தாச்சு, கிளாஸுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே ஈஸி, ரொம்ப சிம்பிள். நம்மளோட சூப்பரான ஒரு ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்களும் செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த 4 ரெசிபீஸும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.